அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது மிக மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தாங்க. ஆமாங்க, நம்ம எல்லாருடைய வாழ்விலும் எதிரிகளோட தொல்லை அல்லது துரோகிகளோட சூழ்ச்சி, நம்பி நம்மளை கழுத்தறுக்கக்கூடிய மக்கள் அப்படிங்கிற நபரை நிறைய பேரை நம்ம பார்த்துருப்போம். அத்தகைய நபர் நம்ம வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கலாம், அல்லது நம்ம வீட்டில் இருக்கலாம், நம்முடைய நண்பர்கள் இடையே இருக்கலாம், நம்முடைய உறவினர்களிடையே இருக்கலாம். இப்படிப்பட்ட நபர்களால் நம்ம பலவிதமான துன்பங்களை, வெளியே சொல்ல முடியாத துன்பங்களை அனுபவிப்போம். அதிலிருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு கூட தெரியாது. அவங்கள நம்ம ரொம்ப நம்பி இருப்போம். அவங்கள நம்பி அவங்கக்கிட்ட நம்முடைய மனசில் இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களையும் சொல்லியிருப்போம். ஆனால் அவங்க நம்ம கூடவே இருந்துட்டு, இப்போ இங்கே இந்த படத்தில் பார்க்குறீங்க பாருங்க, ஒரு ஆறுதலுக்காக அவர்கிட்ட நம்ம ஒரு கையை கொடுக்கும் பொழுது அவங்களோட உண்மையான சுயரூபத்தை அவங்க காட்டிடுவாங்க. என்னதான் நம்ம பாம்பு அப்படின்னு அதுக்கு நம்ம பால் ஊற்றினாலும் அதனுடைய புத்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா விஷத்தை கக்குவது தான். ஸோ இப்படிப்பட்ட நபர்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறாங்க அப்படின்னா இப்போ இந்த பதிவில் பார்க்கக்கூடிய இந்த ஒரு எளிய விஷயத்தை நீங்கள் செய்து பாருங்கள். நிச்சயமாக அந்த பிரச்சனை கொடுக்கக்கூடிய நபர் உங்கள் கூடவே இருக்கக்கூடிய துரோகிகளோட ஆட்டம் அடியோடு அடங்குவதை நீங்களே கண்கூடாக பார்க்கலாம். ஒரு நபர் நம்மக்கிட்ட பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள சமாளிக்கிறதே நமக்கு பெரிய விஷயமா இருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் வீட்லேயும் பிரச்சனை, வெளியில் போகிற இடத்துலையும் நமக்கு பிரச்சனை. நிறைய பேருக்கு நம்ம மேலே இருக்கக்கூடிய பொறாமையினால், நான் நல்லா இல்லாட்டினாலும் பரவாயில்ல, சில பேர்லாம் நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிக்க மாட்டாங்க. அவன் நல்லா இருக்கக்கூடாது, அவங்க முன்னேறக்கூடாது அப்படின்ற மாதிரியே அவங்க வேண்டுதல் வைக்கக்கூடிய நபர்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட நபர்களோட குறுக்கீடல் நம்ம வாழ்க்கையோட முன்னேற்றத்தை எந்த வகையிலும் பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த விஷயத்தை செய்ய போகிறோம். ஏன்னா நிறைய குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளாரே அவங்க உடன் பிறந்தவர்கள், அவங்களுடைய பெற்றோர்களே பல பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறாங்க. அதே போல் தான் வேலை செய்கிற இடத்துலையும் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறோம். இதற்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேண்டில், மெழுகுபத்தி வேணும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன பீஸ் ஆஃப் பேப்பர், அதுக்கப்புறம் ஒரு ஸ்கெட்ச் பென் எந்த கலரில் வேணாலும் இருக்கலாம். இதை நம்ம ஒரு 7 நாட்கள் செய்வது நமக்கு நல்ல பலன்களை பெற்றுத்தரும். அதாவது 7 டேஸ் நீங்கள் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட டைம் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது காலையில் வேணாலும் இருக்கலாம், அல்லது நைட் வேணாலும் இருக்கலாம், அது உங்களோட விருப்பம். பகல் டைம் வேணாலும் இருக்கலாம். பட் 7 நாளும் ஒரே நேரத்தில் செய்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ காலையில் ஒரு 9லேருந்து 10 மணிக்கு செய்கிறீங்கன்னா அடுத்த ஒரு 7 நாட்களும் ஒரு 9:30, 9:45 அதை மாதிரியான டைமில் செய்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு நாள் காலையில், ஒரு நாள் மதியம், ஒரு நாள் நைட்டு அப்படிலாம் பண்ண வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் இதை ஆண்கள் செய்யலாம், பெண்கள் செய்யலாம். இதை நம்ம செய்யும்பொழுது நம்ம குளிச்சிருக்கணுமா, தீட்டு காலங்களில் செய்யலாமா, அசைவம் சாப்பிட்டு செய்யலாமா, அதெல்லாம் எதுவுமே ஒரு விதிகள்லாம் எதுவுமே நீங்கள் ஃபாலோ பண்ண வேணாம். ஜஸ்ட்டு நீங்கள் இதை அப்படியே செய்யலாம். 7 டேஸ் நீங்கள் செய்யும்பொழுது நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். இன்கேஸ் எனக்கு 7 நாளில் எந்த ஒரு ரிசல்ட் நான் என்னால் ஃபீல் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் 21 டேஸும் இதை நீங்கள் செய்யலாம். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. இதை மாதிரி கோடு போடாத பேப்பர் நல்லது, சரிங்களா? இப்போ ஒவ்வொரு நாளும் இதை மாதிரி ஒரு ஸ்கொயர் பேப்பர் உங்களுக்கு வேணும். 7 நாள் செய்கிறீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்யும் பொழுது இதை மாதிரி ஒரு வெள்ளை பேப்பரை எடுத்துக்கணும். 21 நாள்னால் 21 நாளும் இதை மாதிரி ஒரு ஒயிட் பேப்பர். இதில் நம்ம என்ன எழுத போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய நபரோட பெயர் உங்களுக்கு கன்வீனியண்ட்டான மொழியில் நீங்கள் எழுதிக்கோங்க. இப்போ நான் ராம்குமார் அப்படின்னு எழுதியிருக்கிறேன். இப்போ இந்த ஒரு நபரால் தான் எனக்கு அவ்வளோ பிரச்சனைகள் வாழ்க்கையில் வருது. என்னை டார்ச்சர் செய்கிறதே இந்த ஆளோட வேலை. எப்படியெல்லாம் என்னோட நிம்மதியை கெடுக்கலாம், எப்படி என்னை அழ வைக்கலாம் அப்படின்னு தான் இந்த ஆள் முழு நேரமும் வேலை செஞ்சிட்ருக்கிறாரு அப்படின்னு சில நபர் இருப்பாங்க. ஸோ அந்த நபரோட பெயரை எழுதுங்க. சில பேரோட குடும்பத்திலே அத்தகைய நபர் இருக்கலாம். எப்படா நம்மளை கீழே தள்ளி விடலாம், இல்லை மற்றவங்க கிட்ட நம்மளை போட்டு விடலாம், அவங்க பேரை எப்படி நம்ம கெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சில மக்கள் இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய பெயரை நீங்கள் எழுதிக்கலாம். எனக்கு ஒரு பேர் இல்லைங்க, எனக்கு 2-3 நபர் அதை மாதிரி என் வாழ்க்கையில் விளையாடிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அந்த பெயர்லாம் நீங்கள் ஒன்றின் கீழ் ஒன்றாக எழுதி கொள்ளலாம்.
எழுதிட்டு நீங்கள் எழுத வேண்டிய மிக சக்தி வாய்ந்த எண்கள். நம்ம வந்து நம்ம சேனலில் நிறைய ஏஞ்சல் நம்பர்ஸ் பார்த்துருக்குறோம், கிரபோவாய் கோட்ஸ் பார்த்துருக்குறோம். ஆனால் எந்த ஒரு ஏஞ்சல் நம்பரும் கிரபோவாய் கோட்ஸும் ஒருத்தவங்களை அழிக்கணும் அப்படிங்கிற ஒரு வகையில் ஏற்படுத்தப்பட்டதே கிடையாது. மாறாக இது வந்து நம்மளை காக்கக்கூடிய ஒரு ப்ரொடெக்டிங் நம்பராகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியை தடுக்கக்கூடிய ஒரு எண்களாக தான் இது செயல்படும். அதனால் நீங்கள் எந்த வகையிலையும் பயப்பட வேண்டாம். இதை மாதிரி நம்ம செய்யும் பொழுது அந்த நபருக்கு ஏதேனும் எதிர்பாராத ஒரு உடல் நலம் கெடுறது இல்லை அவங்க உயிருக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்துருமா அப்படின்லாம் வந்து நீங்கள் எந்த பயமும் கொள்ள தேவையில்லை. ஜஸ்ட்டு அவங்க உங்கள் வழியில் இனிமேல் தலை வச்சு படுக்க மாட்டாங்க. உங்களை பற்றி யோசிக்கக்கூடிய அந்த எண்ணமே அவர்களுக்கு வராது. அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டுன்னு இருப்பாங்க. அவங்களால் இத்தனை நாட்கள் நீங்கள் அனுபவித்த அந்த கஷ்டங்கள் வந்து கொஞ்சமாக குறையும். குறிப்பாக கணவன் மனைவிக்குள்ளார நிறைய பேர் வந்து மூக்கு நுழைச்சி அவங்க 2 பேருக்கும் நடுவில் ப்ளே பண்ணுவாங்க. அது நம் குடும்பம் சார்ந்த நபராக இருக்கலாம், அல்லது 3வது ஒரு நபர். இப்போ தேவையில்லாத வேலை செய்கிற இடத்துல ஒரு பெண் வந்து என் ஹஸ்பண்டோட ரொம்ப க்ளோஸாக நெருக்கமாக பழகிறாங்க, அது எனக்கு இப்போ தெரிஞ்சிருக்குது, அது வந்து ஏதாவது தவறான ஒரு உறவாக மாறிடுமோன்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிறவங்க இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ ஆஃபீஸில் கூட ஒருத்தவங்க இருக்கலாம். சில பேர்லாம் நாரதர் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நம்மளை பற்றி இன்னொருத்தவங்க கிட்ட சொல்லி நல்லா பேசிகிட்டு இருந்தவங்க நம்மக்கிட்ட நான் ஒழுங்காக பேச மாட்டாங்க, மூஞ்சால் அடித்த மாதிரி பேசுவாங்க, ஏதாவது கேட்டால் எரிச்சலாக பதில் சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட வேலைகள்லாம் சில பேர் வந்து ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பாங்க. ஸோ அந்த நபரோட பேரை எழுதி நீங்கள் இதை மாதிரி செய்யலாம். ஸோ இது இப்போ நம்ம எழுதின பகுதி வந்து உள்ளார இருக்கிற மாதிரி இதை நீங்கள் ஜஸ்ட்டு மடிச்சிடுங்க. மடிச்சுட்டு நீங்கள் வந்து இதை எந்த திசையில் உட்காரணும், சேரில் உட்காரணுமா, தரையில் உட்காரணுமா, அதெல்லாம் வந்து இதற்கு எதுவுமே நீங்கள் பார்க்க வேணாம். ஜஸ்ட்டு எழுதின எழுத்துக்கள் மட்டும் உள்பக்கம் இருக்கணும். எழுதிட்டு இதை நம்ம ஃபுல்லாக இப்படி எரிச்சிடலாம். சரிங்களா? நான் இங்கே எரிச்சு காமிக்கல, ஏன்னா துணியிலலாம் பட்டுடும். நீங்கள் வந்து கீழே ஒரு தட்டு வச்சுட்டு சேஃபாக இதை நீங்கள் எரிச்சிடலாம். சரிங்களா? ஃபுல்லாக எரியணும். ஸோ நீங்கள் ஏதாவது அப்படி ஹோல்ட் பண்ணிக்கிட்டு, இல்லை இடுக்கிலாம் இருக்கும் இல்லையா, கிச்சனில் பயன்படுத்துவோம், அதை நீங்கள் யூஸ் பண்ணி கூட நீங்கள் இதை ஃபுல்லாக எரிச்சிடுங்க. இந்த சாம்பலை நம்ம குப்பையில் அப்படியே, அந்த நபர் வந்து நம்ம வாழ்க்கையில் தலையிடக்கூடாது, அவங்க வந்து ஒரு டஸ்ட்பினில் போய் சேர வேண்டிய நபர்கள் தான் அவங்கெல்லாம் அப்படின்னு நினச்சி அந்த சாம்பலையும் நம்ம டஸ்ட்பினில் போட்டுடலாம். இதை மாதிரி 7 days ஒரு பேப்பரில் அவங்க பேரை எழுதுங்க. பேரை எழுதிட்டு இந்த எண்களையும் நீங்கள் எழுதணும். எழுதிட்டு அவங்க வந்து மேற்கொண்டு என்னோட விஷயத்தில் தலையிடக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் இதை எரிச்சிடலாம். ஸோ இவ்வளோ தாங்க நீங்கள் செய்ய வேண்டியது. எந்த ஸ்கெட்ச் பேனாக வேணாலும் இருக்கலாம். இப்போ என்கிட்ட கேண்டில் இல்லைங்க, நான் அகல்லே பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக அகலில் கூட பண்ணலாம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்மளுக்குன்ட்டு நான் இதை எடுத்துருக்கிறேன். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.